அம்மா தோசை நெய்யில் சூட்ட தோசை. சூட்ட தோசை அம்மா, சூட்ட தோசை கறி. என்ன மரியாதை? வர்றா வர்றா வர்றா, என்ன மரியாதை? அதே அப்பா. சரி, நீதான் சொல்ற, இனிமேட்டா இருக்கு, சொல்லு சொல்லு. நான் படிக்கட்டும், நீ கேட்கட்டும். ஒரு தூ வேண்டாம், நான் சொல்றத கேளு. உலகத்திலே எல்லாருக்கும் தெரிஞ்ச பாஷை ஒன்னே ஒண்ணு, காதல் பாஷை. அதை கத்துக்கோ. காதல் காதல் காதல். தமிழ்ல வேற இல்ல? தமிழ்ல வேற நிறைய இருக்குது, நமக்கு என்ன தூ? நான் சொல்றத சொல்லு. அன்பே அன்பே. ஐயோ தாயே, பிச்சை கேட்கிற மாதிரி இருக்கே. காதலரை சொல்லு. காதல்ரே எச்சரை அதை விடு. கொஞ்ச நேரம் நம்மள மறந்து எங்கேயாவது பறப்போமா? கண்ணே, உன் மூஞ்சி கல்கட்டா ரசகுல்லா மாதிரி இருக்குது. ரசகுல்லா ரசகுல்லா முதல் ஆட்சியாமா. ஏண்டா தினசரி இந்த முளை கிட்ட வந்து மாட்டிக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி தமிழ்ல தான் நான் காதலிச்சேன். அவன் தினமும் வந்து எனக்கு கொதவரை பிடிக்கிறானே. நான் கேக்குறேன், தமிழை சொல்லி கொடுத்துட்டானே காதல் பண்ண சொன்னேன். தமிழை சொல்லிட்டு இருக்கும் போதே காதல் பண்ணு சொன்னேனா? ஜானி, உனக்கு முறை இல்லை, காதலுக்கு பாஷை இல்லை. என்ன இருந்தாலும் ஒரு முறை இருக்கு. வாட் முறை? வா முறை, சும்மா இரு. முறைகட்ட பையன். நீ மட்டும் என்ன முறை நடந்த? ஃபர்ஸ்ட் டே நான் சர்க்கஸ் பார்க்க வந்தேன். டிக்கெட் இல்லாம நீ உள்ளே கொண்டு போய் உட்கார வச்சாரா? அத்தை அத்தை, என்ன சொன்னி? கலா, அவங்க அக்கா இருக்கிற நேஷனல் சர்க்கஸ்ல இருக்கிறான். அப்படியா? நேற்று சாந்தா சொன்ன. அவருக்கு எப்படி தெரியும்? அந்த ஜீவா அவங்க அம்மாவுக்கு கல்லாச்சி போட்டிருக்கான். ஆள் இருக்கிற இடம் தெரிஞ்ச இன்னும் நானும் ஓட்டி பிரயோஜனம் இல்லை. என்ன செய்யலாம்? உன் சமாச்சாரமே எப்பவும் தும்ப விட்டு வாழ பிடிக்கிற கதை தானே. உனக்கு முன்னாடியே நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். வெண்ணும் ஆடை கொண்டாளோ அவள் தன்னிழலுடன் நின்றாளோ, குளிரென்னும் வாடை கொண்டாளோ அவள் தன் கூந்தலில் மறைந்தாளோ, நிலவென்னும் ஆடை கொண்டாளோ அவள் தன்னிழலுடன் நின்றாளோ, குளிரென்னும் வாடை கொண்டாளோ அவள் தன் கூந்தலில் மறைந்தாளோ. லல்லலலலா la 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 la. இரவிலே தன்னை காணே காண நினைத்தாளோ, இளமையை நேரில் கண்டு ஏங்க நினைத்தாளோ, இரவிலே தன்னை காணே காண நினைத்தாளோ, இளமையை நேரில் கண்டு ஏங்க நினைத்தாளோ, பெண்ணே பெண்ணோடு பேசுமோ சுகம் என்னென்று கூறுமோ, என் முன்னே வராமல் தீருமோ நிழல் முத்தங்கள் சிந்துமோ. நிலவென்னும் மேடை கண்டானோ அவன் என் நிழலுக்கு நின்றானோ, மலரென்னும் வாடை கொண்டானோ அவன் பெண்மயக்கம் கொண்டானோ, நிலவென்னும் மேடை கண்டானோ அவன் என் நிழலுக்கு நின்றானோ, மலரென்னும் வாடை கொண்டானோ அவன் பெண்மயக்கம் கொண்டானோ. லல்லலலலா
வர வேண்டும் மன்னவன் கோபம் கொண்டால் கண்ணீர் விட வேண்டும் விட வேண்டும் ஒன்றில் ஒன்றாக பேசலாம் அது யார் என்று பார்க்கலாம் நிலவென்னும் ஆடை கொண்டாளோ அவள் தன் நிழலுடன் நின்றாளோ குளிரென்னும் வாடை கொண்டாளோ அவள் தன் கூந்தலில் மறைந்தாளோ நிலவென்னும் மேடை கண்டானோ அவன் என் நிழலுக்கு நின்றானோ மலரென்னும் ஆடை கொண்டானோ அவன் பெண் மயக்கம் கொண்டானோ என்ன கலாட்டா கலாட்டா இல்ல சார் சும்மா சண்டை என்னப்பா நடந்தது? ஒண்ணு இல்லைங்க, சண்டை என்ன கிடையாது. தூக்கம் வரல, அப்படியே ஜாலியா குஷியா தமாஷா பாடிட்டு இருந்தோம். ஜாலியா பாடுனீங்களா? இவர் சம்சாரம் இருந்தா ஜாலியா பாடணும். என்ன பார்த்து ஏன் பாடுனீங்க? மறந்து போய் பாடிட்டேன். பாத்தீங்களா? மறந்து போய் சம்சாரம் நினைச்சு பாடிட்டாரா? ஐயோ, தப்பு தப்பு தப்புன்னு தெரிஞ்சு ஒரு பொண்ணை பார்த்து பாட்டு பாடலாமாப்பா? பொண்ணை பார்த்து யார் சார் பாடினா? திடீர்னு ஒரு வெளிச்சம் தெரிஞ்சது, திரும்பி பார்த்தேன், பளிச்சுன்னு ஒரு சிலை தெரிஞ்சது. அவ்வளவுதான். போய் சார், என் நிழலை பார்த்து தான் பாடினாரு. என்னம்மா இது, பொண்ணுக்கும் சிலைக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கு ஜீவா வந்து தூங்கலான்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி போதும் போதும் போதும், இதுக்கு மேல வழக்கமே தேவையில்லை. இப்ப ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்கு. என்ன தப்பு? சண்டைக்கு வரப்படாது, நின்னு கேட்கணும். நீ சிலையா நின்னதும் தப்பு, அதை நீ பார்த்து ஆடுனது பாடுனது ஓடுனது. நான் சொல்றேன் என்ன, நல்ல நிலவுல அழகான ஒரு சிலையை பார்த்து அப்படியே கற்பனை ஊட்டெடுத்து தெரிவிச்சு பாடுத ஆடுத. பெரிய சிலை உண்மையா? அழகா பார்த்து ஆடினாரு பாடினாரு. போதுமா போதுமா, இந்த சண்டையெல்லாம் கூடாது. போ போய் படுக்க போ. என்ன ஜீவா, நீ கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடாதா? சமாரே போட்டுக்கிட்டு இருந்தீங்க, ஆளே அவுத்து விட்டுருவேன். எவ்வளவு உயர்ந்த குணமுள்ள உங்களை வீண சந்தேகப்பட்டேன். பரவாயில்ல, எனக்கு இது புதுசும் இல்லை. நான் நல்லது செய்ய போனா எல்லாரும் கெடுதலா நினைக்கிறதா வழக்கம். சித்தியோட நிலம் என்னை எங்கெல்லாம் தொடர்பு பார்த்தீங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏன் புரியல? எனக்கு வேற யார் விரோதி இருக்காங்க இங்க? சொல்லுங்க. எப்படியோ இருக்கட்டும், அந்த விரோதி மட்டும் என் பிடியில இருந்து தப்பவே முடியாது. வேண்டாம், தயவுசெய்து நீங்க இங்கிருந்து ஊருக்கு போயிடுங்க. நான் இருக்கிற இடத்துல நீங்க இருக்க வேண்டாம். எனக்கு ஒரு ஆபத்து என்னோடவே போகுது. தயவு செய்து அதை மட்டும் சொல்லாதே. உன் ஆபத்தை விட்டுட்டு நான் போகவே முடியாது. உனக்கு நல்வாழ்வு ஏற்படுற வரைக்கும் நான் உன் நிழல் போல இருக்கிற முடிவோட தான் வீட்டை விட்டு போய் வந்திருக்கேன். இந்த முடிவு மாறவே மாறாது. கையில் அடி வாங்கிருக்கல, ஒரு எத்தனை சொல்லி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு எதுக்கு எக்ஸசைஸ்? போதும் போதும். வணக்கம். வணக்கம் வணக்கம். உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நான் ரொம்ப வெட்கப்படுறேன். கத்தி எறிஞ்சவனை கண்டுபிடிக்க முடியாம போச்சேன். அவன் போய் தொலை. தங்கைக்கு உயிர் காப்பாற்றினது போது வஞ்சம் வச்சிருக்கிற பாம்பு ஓடி போச்சேன்னு சந்தோஷப்படக்கூடாதுமா? ஆடுல வருது. கலப்பா வாங்க. அடட, நீ கூட அங்கதான் இருக்கிய? கலாமல யாரோ கத்தி பேசினா நம்மள? ஆமா. நீங்க எப்ப வந்தீங்க? ராத்திரி வந்தேன். ராத்திரி தான் கத்தியும் வந்தது. தம்பி, என்ன விஷயம்? கத்தி என்னை ஒன்னா சேர்த்து பேசுற? அவர் பேசுறதுல தப்பு ஒண்ணும் இல்லையே. இவர் இல்லைன்னா கலாவை உயிரோட பார்த்திருக்கவே முடியாது. எங்க பணத்தை ஏப்பம் விடுறதுக்காக எங்க உயிருக்கே உல வைக்குது ஒரு கூட்டம். எங்க அப்பா பெண்களை பெத்த பாவமா? இவர் ஆனா பிறந்த பாவம். சரசா, இப்படி பொதுப்படையா பேசி எனக்கு கோபத்தை உண்டாக்காத. புத்தி இருந்தா அது சித்தி வேணும்னு தெரிஞ்சுக்க கூடாது.
சித்தியை கேட்டா இது உங்க வேலைன்னு சொல்லுவாங்க. கலாவை கேளு. அவ அறியா பெண்ணு, அவள என்ன கேட்கறது? அவ பணம் 2 லட்சத்தை விட்டறிஞ்சிட்டா உங்களை உத்தமரன் நாங்களே சொல்லிட்டு போறோம். இந்த சூழ்ச்சி பேச்சுக்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன். 1000 பேர் வந்து கைவரிசை காட்டினாலும் சரி, எங்கிட்ட இருந்து இன்னும் விஷயம் கூட நீ தெரிஞ்சுக்க முடியாது. இன்னும் விஷயம் கூட தெரிஞ்சுக்க முடியாது. இம்பாசிபிள். இம்பாசிபிள் போட்டானே. ஏன் என்னமோ போல இருக்கிறேன். இப்ப புதுசா என்ன வந்துருச்சு? தலைவலி தாங்கல. நர்ஸ், டெம்பரேச்சர் பாரு. எஸ் டாக்டர். டாக்டர் 101 தான். இன்னும் அதிகமா இருக்கணுமே. வக்கீல் ஜோசியம் பார்த்துட்டு வந்திருக்காரு போல இருக்க. நேர்லயே பார்த்து வந்துதான் சொல்றேன். உங்க சொல்ல விட்டா போதும்னு ஓடின பெண்ண இப்படி விடாம துரத்துறீங்களே. என்ன சொல்றீங்க நீங்க? சர்க்கஸுக்கே போய் நடு ராத்திரியில கலா மேல கத்திய வீசியிருக்கான் உங்க ஆள். என்ன சொல்றீங்க? மிஸ்டர் வக்கீல் சார், ஐயோ கடவுளே, அப்படி நடந்திருந்தா அது உங்க வேலையா தான் இருக்கும். செய்துட்டு எங்க மேல பழி போடவும் வந்திருக்கீங்க. யார் மேல எங்களுக்கு கூடிய சீக்கிரம் புரியும். ஏன் சார், கலா பொழைச்சுக்குமா இல்ல? நல்லவங்களுக்கு எப்பவும் கடவுள் துணை இருப்பாருமா. அந்த பையன் ஜீவா எப்படியோ காப்பாத்திட்டான். ஆனா அவனுக்கு தான் லேசா காயம். ஜீவாவுக்கா? ஐயோ பாவம், அவங்க அம்மா கேட்டா துடிச்சிடுவாங்களே. கூடிய சீக்கிரம் அதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ரங்கசாமி, அத்தை, அந்த வக்கீல் ஏதோ மிரட்டானேன்னு இவனு பயப்படாத. வெக்கத்தல வெக்கத்தல வாங்கோ வாங்கோ குரங்கோ கூட்டிட்டு வந்திருக்கேன்னு. ஆயாவா? என்னது ஆயா? இல்ல இல்ல, அண்ணே சொல்லுது எங்கே வந்தானுங்கோ. பொண்ணு கேட்க வந்தானுங்க, அவன் கிடக்குறானுங்க. ஏடா ரப்பரு, நீ சொல்லி வச்ச தமிழா இந்த லட்சணம் சொல்றோம். இதப்பா நீ எங்கடா வெக்கம் இல்ல. ஹே ரப்பர், நீ மாப்பிளை பயப்படுது அப்புறம் பல்வான் அன்கிட்ட சொல்லு, நாங்க உன்னை கல்யாணம் பண்ணிக்க வரோம். வர்றோம், வந்திருக்கோம். வர்றோமா? நான் வந்திருக்கேன். வேண்டாம், நீங்க நீங்க நடிச்சுக்கிறேன். சுமாரா ரூபா ரப்பருக்கு உன்னை பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். உன் அண்ணன் கிட்ட சொல்லு. भैया அது பையா, அது பானை. शादी करने को आया. शादी हमको अच्छा. உனக்கு இன்னும் பொண்ணு பிறக்கலடா, சும்மா இரு. என்ன இது ரீட்டா? पहलवान தங்கச்சி ரப்பருக்கு கொடு. என்ன சொல்றான்? என்ன சொல்றான்? இவன் சொல்லுது அவன் சண்டைக்காரே குடுக்க மட்டே சொல்லுது. என்னது குடுக்க மட்டை? என்னது இது? பைவான் நீ குடு குடு. क्या भैया? அண்ணன் தங்கச்சி அப்படி என்ன ரகசியம் பேசுவாங்க? நீ சைக்கிள் தான் இருக்கியா? நல்லா காத்தடிக்க புரிஞ்ச சரியில்லை. பயில்வான் என்ன சொல்லுது? அண்ணே சொல்லுது கல்யாணத்துக்கு சவாலோடு சொல்லுது. எங்க நாட்டுல எல்லாம் கல்யாணத்துக்கு வந்து அழைப்பட்டாங்க வருவாங்க, சவால் விட மாட்டாங்க. இல்லருமா, எப்படியாவது இவனுக்கு நீ மனைவி ஆகணும். எப்படியாப்பட்ட சவாலா இருந்தாலும் நான் ஏத்துக்க தயார். நானும் தயார். தயார். என்ன சவால்? ஹப்பர் மாறும் மேலே ஆனே ஏத்துன்னு அண்ணே சொல்லுது. ஐயோ, ஆனே ஏத்துறதா? ஐயோ, அவனுடைய எலும்பெல்லாம் முறுக்குல செய்ததாக்கே புல புல உழுந்துருமே. என்னடா ஏண்டா சிரிக்கிற? ஏண்டா சிரிக்கிறானா? என்னடா என்னது நாக்க வழி? நான் கல்யாணம் பண்ண வந்தேன்ப்பா. கல்யாணம் பண்ண வந்தேன். இல்ல மாறு மேல தூக்க வந்தேன். ரூபா ரூபா, என் பிள்ளை கருத்த ரூபா, நீ எங்க இருந்தாலும் பாருங்க. என்னது? நான் வருகிறேன். வாய மூடா. இன்னும் ஆளும் நீ காதல் பெருசு சொன்னேன், உசுறு சின்னது சொன்னேன். என்ன சொன்னேன்? புலி பார்த்தா பாயா போட மாட்டேன் சொன்னேன். சிங்கம் பார்த்தா பாயா போட மாட்டேன் சொன்னேன். ஆனே சொன்னா பாயா போட்டேன். என்ன
என்னம்மா இது பாய போட மாட்டேன்னா படுக்கைய போட மாட்டேன்னா என்ன பயப்பட மாட்டேன்னு சொன்னானா? 5 6 இப்படியே பேசிட்டு போனா என்ன ஆகும்? என்ன ஆகும்? இவனுக்கு வயசாகும். இத பாருங்க, எல்லாருமா சேர்ந்து அந்த ஆணையை என் மேல ஏத்து. ஆமா, நான் இல்ல ஒரு தின்னோட வேணும். இது ஒரு வம்பு. இந்த பாரு, எலம்புல வாங்க இழுத்துக்கிட்டு பாரு. நீ எங்க இருந்தாலும் சவாலை ஏத்துக்கணும். எப்படி ஏத்துக்க? சவாலை ஏத்துக்க. ஏத்துக்க சவாலை சவால் ஏத்துக்கோ, நான் இருக்கேன். நீங்க இருப்பீங்கம்மா. யானை வந்து என் மேல விரிச்சுனா நான் எங்க இருப்பேன்? ஏன்னா நீ ஆணைக்கு அடியில இருப்பியா? சந்தேகம் தான். வெரி குட். இதே மாதிரி வந்துடுறேன். வெரி குட் ஜீவா. இது ஒரு சைட் தேவையில்லை. சரி, ரெஸ்ட் எடுத்துக்க. தேங்க்யூ. வந்துட்டேன். கையெழுத்து பாரு. ஆம்பளை பொம்பளை கையெழுத்தை பார்த்து பொம்பளை நான் தான் எதிர்பார்த்துருந்தேன். யார் இந்த பொம்பளை? உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. உங்க காதலியா? காதல் இருக்கக்கூடாதா? 1000 பேர் இருக்கலாமே. 5000 பேர் இருக்காங்க. பேச போறேன். உனக்கு என்ன? உனக்கு என்னவா? நான் சார் உனக்கே இவ்வளவு போறாம இதுவும் காதலிக்குது. விளையாடாதே. புண்ணியவதி, உனக்கு இவ்வளவு ஆத்திரம்? அது எங்க அம்மா கிட்டேந்து வந்திருக்கு. சாரி, மன்னிச்சிடுங்க. படிங்க. பரவாயில்ல. அடுத்து எனக்கு வெளியே வேலை கிடைச்சிருச்சுல்ல. எங்க அம்மா ஆரம்பிச்சுட்டாங்க. புரியலையே. எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் பொண்டாட்டிக்கிட்ட நான் வீட்டுல மல்லு கொடுக்கணுமா? எப்படி? பொண்ணை பாத்துட்டாங்களா? வீட்லயே வந்து காத்துக்காமல. பரவாயில்ல. கலா கலா, அந்த அதிர்ஷ்டக்காரி பேர் என்ன? என்னமோ எழுதிருக்க. என்ன எழுதிருக்கு சொல்லுங்க. பொண்டாட்டியோட பேர சொல்லாமா? பரவாயில்ல, சொல்லுங்க. இப்படி கிழிச்சிட்ட, புரிய மாட்டேங்குது. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? கலா சொல்லுங்க. கலா, கையை எடுங்க. பேரு சொல்லுங்க. கலா. சொல்லுங்க. அதான் சொல்றேன் கலா. பொண்ணு பேரு சொல்லுங்க. அப்ப உனக்கு இஷ்டம் இல்லையா? எதுக்கு? பொண்ணு பேர் தான் கலா கலான்னு எத்தனை தடவை சொல்றது? Welcome to everybody. National Circus invites you all.
இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பான அம்சமாக முதன்முறையாக இவ்வரங்கிலே பறந்து பாய்ந்து உங்களை பரவசமூட்டப் போகிறார் எங்கள் சர்க்கஸில் புதியவரான ஜீவா.
ஜீவா ஆட்டம் ரொம்ப அபாரம், குருவையே மிஞ்சிடுவாரு. ஆமா ஆமா, புதுசிலே எப்படின்னா போ கேட்கணுமா? அதனால நம்ம சர்க்கஸ்க்கே தனி புகழ் கிடைக்க போகுது. ரொம்ப நாள் சர்வீஸ் ஆன ஆள் மாதிரில ஜீவா ஆயிட்டாரு. நானே அசந்துட்டேன். நீங்க என்ன எல்லாருமே அசந்துட்டாங்க. ஜீவா ஆட்டத்தை பார்த்த பிறகு இனிமே ஆம்பளையில ஜீவா, பொம்பளையில கலா. இதுதான் சமமான பிரிட்டிஷ் ஜோடி. கரெக்ட். எனக்கு வித்தையை கற்று தந்த வீரமுத்துக்கு தான் அத்தனை பெருமையும் சேரும். எங்க அத்தா கபாலிக்கு எவ்வளவு நாள் சர்வீஸ். உங்களுக்கு விழுந்த அப்பளத்தை பார்த்து அவர் முகம் சுருங்கி போச்சு. அப்படி இருந்தா அது பெரிய தப்பு கடா. தொழில போட்டி இருக்கலாம், ஆனா பொறாம இருக்கக்கூடாது. இந்த உபதேசம் எல்லாம் நல்லவங்களுக்கு. அது எப்படியோ போகட்டும், எனக்கு என்ன, நான் பர்மனண்டா சர்க்கஸ்லயே இருக்க போறேன்னா அதை பத்தி கவலைப்பட. என்ன திடீர்னு வேதாந்தம்? எங்க போறீங்க? என்ன விளையாடுறியா? நான் மட்டும் இல்ல, நீயும் கூடி சீக்கிரம் ஊருக்கு புறப்படணும். நீங்க விளையாடுறீங்க, என் உயிர் போனாலும் அந்த சிட்டி முகத்தில் நான் முழிக்க மாட்டேன். ஏங்கடா நீ பிடிச்ச மயிலுக்கு 3 கால்னு பேசுறியா? இந்த பாரு, சித்தியார உனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் நான் பொறுப்பு. புறப்படு. எதுக்கு விஷ பறிச்சு? பட்டது போதாதா? உன் அப்பாவுக்கு நான் கொடுத்த வாக்கு. நீங்களும் இங்கே இருந்துருங்க. ஊருக்கு போனதானே அதே இது கேட்பாங்க. நீங்க இருக்கவே கூடாது கலா. நீ ஊருக்கு போகணும், உன் குடும்பம் உன்னால வாழணும். நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. நானும் எங்கேயாவது போறேன், நீங்களும் எங்கேயாவது போங்க. கலா, அதாவது கலா, உன் பயம் உணர்ச்சி எனக்கு புரியுது. இந்த பாரு, உன் இஷ்டப்படியே இப்ப நான் இங்கே இருக்கேன். போதுமா? நம்ம விட உயரப்பாத்தான் வீரமுத்து. அவனை அடக்கிட்டோம். ஆனா அவன் வாரிசு ஜீவா வந்துட்டான். இவன் போக்கு, இவன் வேகம் நிச்சயம் நம்ம முந்திடுவோம். நமக்கு கேவலம். இப்பவே இவனுக்கும் முடிவு கட்டணும். கபாலி, அது அவ்வளவு சுலபம் இல்லை. எனக்கும் தெரியும். நேர் வழியில இவனை வெல்ல முடியாது, குறுக்கு வழியில பாயம். விஜயன், சதித்திட்டத்துக்கு பலத்தை விட புத்தி தான் அதிகம் தேவை. ஏன்? அப்பதான் பலனும் கிடைக்கும், பழியும் வராது. என்ன சொல்லு சொல்லு. உங்ககிட்ட ஒரு நாய்க்குட்டி இருக்க தெரியுமா? நாய்க்குட்டியா? அதுதான் ஓம் புலி. நாய் மாதிரி சொல்றபடியெல்லாம் கேட்குமா கேட்காதா? கேட்கும். அதனால இன்னைக்கு ராத்திரி ஜீவா அசந்து முரட்டு தூக்கம் தூங்குவான். அந்த புலிய அவன் அறக்குள்ள விரட்டு. கபாலி, நீ என்ன சொல்ற? நம்ம வெற்றிக்கு வழி சொல்ற. ஒரு ரேடியில கொண்டு பெரிய தப்பு. இது ஒண்ணுதான் நமக்கு ஆபத்தே கிடையாது. வேற எது செஞ்சாலும் நாம தப்பதே முடியாது. மிஸ்டர் விஜயன், நீ பெரிய தைரியக்காரி. எதையும் தைரியமா செய். வெற்றி நமக்கு, பழி குடிக்கு. சொல்லு. நீ எதிரியே முளைக்க முடியாது. நீங்களா? ஆமா, இன்னைக்கு லீவு நாளாச்சு. எல்லாரும் வெளியே போயிருக்காங்க. நீங்க மட்டும் ஏன் போல? போயிருக்கலாம், கடமைன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு லீவ் கொடுக்க முடியலையே. அது என்ன அப்பேற்பட்ட கடமை? எப்பவும் எங்கேயும் உன்னை கண்காணிக்கிறது, ஆபத்து வந்தா காப்பாத்துறது. அதுக்காகத்தானே இந்த சர்க்கஸ்ல சேர்ந்திருக்கேன். நான் உங்களுக்கு நன்றி செலுத்தணுமே. இங்க செலுத்து பார்க்கலாம். சொல்லுங்க, நான் உங்களுக்காக என்ன செய்யணும்? நாள் பார்க்கணும். எதுக்கு? கல்யாணத்துக்கு நாள் பார்க்கலாம். கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா? நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா? கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா? நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா? செல்லாத இடம் நோக்கி செல்லலாமா? சிந்தாமல் சிதறாமல் அள்ளலாமா? கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா? நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா?
காற்று வரும் தென்றலுக்கு தூது விடுவோமா கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா செல்லாத இடம் நோக்கி செல்லலாமா கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா கண்ணாடி பார்த்தபடி கதை படிப்போமா பொன்னான வண்ணங்களில் படம் வரைவோமா கண்ணாடி பார்த்தபடி கதை படிப்போமா பொன்னான வண்ணங்களில் படம் வரைவோமா நடந்ததை நினைத்தபடி ரசித்திருப்போமா நாளை இன்னும் அதிகம் என்று பிரிந்திருப்போமா கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா அந்திப்பட்டு வானத்திலே வலம் வருவோமா அங்கும் ஒரு ராஜாங்கம் அமைத்திருப்போமா கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா செல்லாத இடம் நோக்கி செல்லலாமா கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா போய்க்கிறேன் சார் நான் இருக்கிறேன் தைரியமா போய்க்கிறேன் சார் யாருக்குமே தீங்கு செய்யாதவர் இவருக்கு தீங்கு செய்ய எப்படிதான் மனசு வந்தது? குழந்தை மாதிரி கோபமே வராது. கடவுளே, நல்லவன் தானா ஒரு பொல்லாத மிருகத்துக்கு இரையாகணும்? வீரமுத்து, காலமெல்லாம் எனக்காக கஷ்டப்பட்ட நீ உனக்காக மரணமா? என் கூடாரத்துக்கு வந்து எனக்காக காத்திருந்தவருக்கு இந்த கதியா வரணும்? எனக்கு புகழ் தேடி தந்த அன்பு உருவம் அவருக்கு நான் தந்த காணிக்கை இதுதானா? விஜயா,
மிருகத்தை விட கொடியவனே, உண்மை சொல்லு, உன் வேலைதானே இது? ஜீவா, உஷாரா பேசு. மிருகத்தை ஆட்டி வைக்கிறவன் தான் நான். ஊட்டி வச்சவன் யாருன்னு பார்த்து அவனு போய் மிரட்டு. ஆமா, அவன் சொல்றதான் நியாயம். நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. உங்களையா கேட்டாங்க? அத்தா, இது கொலை விஷயம். தானே போய் தலையை கொடுத்துட்டு யாரும் மாட்டிக்க கூடாது. நான் சொல்றேன், இது கொலை இல்ல, எதிர்பாராம ஏற்பட்ட விபத்துங்கிற. விபத்தா? கூண்டுக்குள்ள இருந்த மிருகம் தானா தாண்டி வந்தா குழந்தை இருக்கு. நீங்க பேசாம இருங்க. குற்றம் செய்தவங்க தப்பவே முடியாது. காலம் அவங்களுக்கு தகுந்த தண்டனை கொடுத்தே தீரும். அங்க யாரு? ஓ, குளிக்கிறீங்களா? பின்ன என்ன, பாத்ரூம்ல வந்து தூங்குவாங்களா? பேச்சு சூடா இருக்க. கலாரா? உடம்பு சூடா இருக்கா? குளிங்க. கலா, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? வேற என்ன தெரியும் உங்களுக்கு? கேளுங்க. வேற என்னதான் தெரியாது நினைச்சிட்டு இருக்கிறேன். ஐயோ போதுமே, கேள்வியை கேளுங்க. ஆமா, காதல் காதல்ங்கிறாங்களே, அதை பத்தி உன் கருத்து என்ன? வேற வேற இல்லாத உங்களுக்கு அது ஒரு பொழுதுபோக்கு. அப்போ நம்ம ரெண்டு பேருக்கும் வேலை இல்லையா? இல்ல, இருந்திருந்தா இந்நேரத்துல ரெண்டு பேரும் ஒன்னா குளிக்க வருவோமா? ஐயோ, அப்ப நமக்குள்ள காதல் இருக்கு. என்ன பதிலே காணும்? பதில் சொன்னேன். ஏய், உன்னத்தானே உன்னத்தானே உறவென்று நான் நினைத்தது உன்னைத்தானே. கட்டித்தரும் கண்ணின் புச்சரம் பத்து தரம் எங்கள் பக்கம் வரும். கட்டித்தரும் கண்ணின் புச்சரம் பத்து தரம் எங்கள் பக்கம் வரும்.
சிட்டுக்கள் போல தொட்டு கொண்டாட நேரம் வரவில்லை, சித்திரம் போல நித்திரை போக சூது வரவில்லை. உன்னைத்தானே ஏய் உன்னைத்தானே 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 உறவென்று நான் நினைத்தது உன்னைத்தானே. வட்டமிட்டாளாசை வண்ணக்கிளி சிக்கிக்கொண்டேன் அவள் எண்ணப்படி. சொன்னது போதும் சந்நிதி தேடி தோது பேசவா, என்னது காதல் என்பதை காண என்னை தேடிவா. உன்னைத்தானே ஏய் உன்னைத்தானே 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 உறவென்று நான் நினைத்தது உன்னைத்தானே. ஆமா, ஒன்றுபட்ட மனம். கலா, சொல்லாத, நீ யாருக்கும் சொந்த ஆக முடியாது. அத்தா, ஒரு பெண் எந்த துறையில் இருந்தாலும் சரி, அவ வாழ்க்கை கடைசி வரை மிஷின் மாதிரி இருக்கக்கூடாது. அவளுக்கும் கணவன் வேணும், குடும்பம் வேணும், வாழ்வு வேணும். உண்மை. ஆனா உனக்கு வாழ்வு தர ஒத்தந்தான் உலகத்துல இருக்க முடியும். அந்த ஒருத்தர் மிஸ்டர் ஜீவா. ஏற்கனவே என் தொழில எதிரியாக, இப்போ என் வாழ்க்கையில எதிரியாக. நான் ஜெயிக்க மாட்டேன் கலா. எனக்கு புரியல. கலா, என் வித்தையை எட்டி பார்க்கவே பயப்படுவேன். எவ்வளவோ பாடுபட்டு உனக்கு பயிற்சி கொடுத்து எனக்கு சமமா பறக்கிற அளவுக்கு என் வித்தியை உனக்கு கற்றுக் கொடுத்தேன். அதனால உன் புகழும் வளர்ந்தது. உண்மை. நான் அந்த நன்றியை மறக்கவே இல்லை. நன்றி வெறும் வார்த்தை அழகு, அது எனக்கு தேவையே இல்லை கலா. அத்தா, கலா, ஒரு உண்மையை கேளு. எங்குமே ஆள் அதிகம் கிடைக்கும், ஆனா அழகு அதிகம் கிடைக்காது. ஆண்டவனா பார்த்து ஒரு அழகை எங்கிட்ட அனுப்பி வச்சான். அந்த அழகை பார்த்து பறி மனசுலேயே பூட்டி புடம் போட்டு வச்சிருக்க. என்ன கலா விழிக்கிற? இன்னுமா உனக்கு புரியல? நீ எனக்குத்தான் சொந்தம். அத்தா, இதெல்லாம் அக்கிரமம். அறிவோடு தான் பேசுறீங்களா இல்ல புத்தி தடுமாறி போச்சா? உங்க பேச்சு கேட்டு உலகம் சிரிக்க போகுது. உங்களை போல கெட்டவருக்கு ஒரு நாள் தேர்ந்தாலும் எங்க அக்கா போல ஒரு நல்ல மனைவி கேட்பாளா? நன்றி, அன்பு, இரக்கம் எதுவுமே இல்லாத ஜடமா நீங்க. கலா, அக்கா நல்லது. அவளை கோயில வச்சு கும்பிடு எனக்கு சம்மதம். ஆனா நொண்டி நொடம் கூண் குருடு எனக்கு தேவையில்லை. காலனா அழகு கண்ணினி நம்முடைய காதல தான் தேனாறு ஓடும். உங்க அக்கா பத்தி கவலைப்படாது. ஒரு நொடியில் அவளை ரத்து செய்துட்டு உன்னை பதிவு செய்துக்கிறேன். நாம 2 பேரும் சர்க்கஸ் ராஜா ராணி ஆகணும்னு திட்டம். கொஞ்சம் சும்மா இருக்க. பின்னாடி பாருங்க. யாரும் பயப்படாதீங்க. நான் எவ்வளவோ கொடுமை செய்திருக்கேன். நான் ஒரு பெரிய பாவி. ஒரு நாள் என் கணவனை காப்பாற்றுறதுக்காக ஓடினேன். காப்பாத்தினேன். அப்பவே என் உயிர் போயிருக்கணும். போகல. நான் பாவி. காலு மட்டும்தான் போச்சு. அப்பவே என்னை கொன்னுட்டு அழகான வேறொருத்தி என் மனம் செய்திருக்கணும். அக்கா, ஏன் இப்படி வீணா வேதனை பண்ண? கொஞ்சம் பேசாம இருக்கு. பெண்களே இல்லாத இடத்துல இருந்தாலும்
அவருக்கு என் மேல கொஞ்சம் இரக்கம் ஏற்படும். எதிரிலே பருவப்பெண், அழகான பெண் இருக்கும் போது நானும் கூடவே இருக்கேன். பாதி நான் குறுக்கே இருக்கலாமா? அது என் தவறுதான். அக்கா அக்கா, பொறுமைக்கு உதாரணமா இருக்கிற வசே, வாழ்க்கை கூட துன்பத்தை அனுபவிக்கிறேன். இப்படி அவசரம் ஆத்திரம் படலாமா? உன் கனவு மேல் ஆணைய சொல்றேன், நீ இங்கிருந்து போகக்கூடாது. வா. ஆமாண்டா, உன் பழம் உனக்கு தெரியாதா? ஆனா அரப்பழம் தான்டா. யானை அலப்பழங்கிறது இன்னைக்கு தாயா நான் கேள்விப்படுறேன். பாஸ், அந்த யானை என்ன மிதிச்சதுன்னா உங்க காலை யாரு மிதிக்கிறது, உங்க தொண்டை யாரு மிதிக்கிறது? தொண்டை மிதிக்கிறா. போடாதே பாயம் போடாதே, சவால் ஒத்துக்கல. நான் ஒத்துக்கிட்டேன். இந்த கம்பெனியில ஒரு ஆள் கோஞ்சா பொருந்தி இந்த முதலாளி தான் ஒத்துக்கிட்டாரு. தில்ருபா, நீ எங்க இருந்தாலும் வாழ்க்கை என்ன விடு. வாங்க சொல்லாதே, வர்றே படுக்கிறேன் மார் மேல ஆனை எத்தும் சொல்லு. ஐயோ முதலாளி, ஒரு சின்ன வேண்டுகோள். முதல்ல அந்த சின்ன யானை ஏற்றி பழகிக்கிறேன். நான் உயிரோட இருந்தேன்னா அப்புறம் பெரிய யானை ஏத்திக்கிறேன். இருக்கிறதே ஒரே ஒரு ஆனை தானே. இல்ல முதலாளி, இவன் அண்ணனை சொல்றேன். ஓஹோ, எல்லாம் அதிகா திங்கிறவன் தான். இது என்னம்மா இது தகராறு? ஆனைக்கு தூக்கம் வருது, சீக்கம் மிதிக்க சொல்லிட்டு. கேளுங்கடாப்பா, கொடுமையே கேட்டீங்களா? யானைக்கு தூக்கம் வரதா? தூக்க வெயில பழகி மிதிச்சிருப்பா, என் தலையை மிதிச்சுட்டா நான் என்ன போடு. எங்கடா அவன்? எங்கடா சேர சொன்ன ஆளுகளையும் காணும், அவனையும் காணும். ஓஹோ, என் கம்பெனியில் இருக்கிற நடிகர்கள் மட்டும் ஆடுறாங்க. இங்க பாரு, குப்பை வேற செத்த கூட ஆடு. டேய், யாரும் குப்பை தொட்டி ஆடுது, புகையுது, ஒண்ணுமே புரிய மாட்டேன். என்னடா ஒண்ணுமே புரியல. என்ன சின்ன ஒரு முதலாளி ஐயோ முதலாளி, எங்க அப்பா வர்றேன்னாரு. வந்தாலும் வருவாரு, ஒரு முறை பாத்துக்கிறேன். ரப்பர் கல்யாணத்துல மான்கறி போட சொல்லுங்கடா. அவ்வளோ பெரிய ஆனை, இவ்வளோ மனுஷன் எப்படி தூக்குச்சு? 1000 பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு சொன்னான். இந்த ஆணைக்கு 5000 பொய்ய சொல்லி இருக்கலாம். ஆனா நான் ஒரே ஒரு பொய்ய சொல்லி ரப்பருக்கு கல்யாணத்தை பண்ணுனேன். அது எப்படி? மந்திரம் கால் மதி முக்கால்னு சொன்னான். மதி எப்படி தூக்குச்சு? ஒரு பள்ளம் 10 ஸ்ப்ரிங். பள்ளம்? புரியல. ஒரு பள்ளம்? உனக்கு இன்னைக்கு மூளை இருக்கும். நாளைக்கு இருக்கோ இல்லையாங்கிற சந்தேகமா?
நடு ராத்திரி பூ மாதிரி பொண்ணு பயமில்லாம எங்க போகுது? பயமில்லாம சொல்றியே, அன்னை போயுது, ராத்திரில சந்திரன் தேடி போகுது. நான் சூரியன் சுட்டரிச்சுடுவேன், ஜாக்கிரதை. சூரியன் ராத்திரி தலையே காட்டக்கூடாது. நல்ல பதில். அழக விட உன் சுவையான அறிவுக்கு நான் ஆசைப்படுறேன். அத்தா அது சொல்லு, அப்படி சொல்லு. கைய விடுங்க. இல்ல கூப்பிட்டா கடவுள் வருவாரு, காவலம் வருவானா? உன்னை கவனிக்கிறது கடவுள் இருக்கு. காதல் வந்தாலே போதும், உன் உயிருக்கே ஆபத்து. முட்டாள், அவன் உயிருக்கே ஆபத்து வந்துடுச்சு. பசி மிகுந்த புலி இந்நேரம் அவனை பழி தீர்த்து தான் பசியும் தீர்த்துக்கிட்டு. தானே நான் சொல்றது கொஞ்சம் தயவு செய்து அந்த ரெக்கார்டை நிறுத்து. முன்னே 3 ஆட்டம் முடிஞ்சு போச்சு, 4வது ஆட்டமா? ஒழுங்கா வந்து படம். டாலி நீ ஆடு. நான் ஆடும் இல்ல மாடும் இல்ல, நீ வந்து படு. என் தாத்தா ஆடுது. ஐயோ, அது 70 வயசுல ஆடி இருக்கும். வேணாம், வந்து படு மாட்டா. டாலி ஆடு. எனக்கு தெரியாதே. எப்படி? சரி அப்படியா? ஐயோ. ஒரு விஷயத்தை நீங்க யோசனை பண்ணோம். முதல்ல ஒரு சம்பவம், வீரமுத்து பரியானா. இப்ப இப்படி தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தா நிர்வாகத்துக்கு குறையில்ல. மூளையே இல்ல. இல்ல இல்ல, நம்ம 2 பேருக்குமே மூளை இல்ல. நீ சும்மா இரு. அந்த பய விஜய் இருக்கிறானே, அவன் ஏற்கனவே மிருகம். அந்த மிருக பயல இந்த மிருகத்தை கூட பழக விட்டேன். பத்தாத்துக்கு இந்த காலி பாய காவாலி வேற கூட்டி சேர்ந்தான். அக்கிரமத்துக்கு சொல்லணுமா? பாஸ், இனி இந்த மாதிரி நடக்கக்கூடாது. இன்னைக்கே ஒரு முடிவு வெட்டணும். இல்ல இல்ல, தொலைச்சு தலை மூடிட்டு மாதிரி பாக்குறேன். புலி அடிச்சத போய் பார்க்க போறியா? ஒரு எலும்பு கூட மிஞ்சி இருக்காது. பேசாம நான் சொல்றபடி கேளு. இல்ல என் உயிர் போனாலும் சரி, நீ சொன்னபடி நான் கேட்க மாட்டேன். நான் பார்க்கத்தான் போறேன். என்ன பிரதர் முடிக்கிற? புலிகிட்ட ஆட்டவன் எப்படி தப்பிச்சு வந்தான்னா? ஜீவா, நான் ஒண்ணும் செய்யல. எல்லாம் அந்த பையன் விஜயன் தான். ஒரு ரவுடி சொன்னாலும் கேட்கவே மாட்டான். அவன் வேணா இது அவனை வேணா போய் கேட்டு. ஜீவா, உங்களுக்கு டைம் இல்லையா? எனக்கு ஒண்ணும் இல்ல. இந்த கபாலி செய்யாத அக்கிரமே இல்ல. உங்க அக்கா மேல இருக்கிற